உங்கள் ஜேம்ஸ் அண்ட் கோவில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 14 வரை. என்னமோ திமுக ஆட்சி வந்தவுடனே ரெட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி வந்ததாக ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கார். இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மூல காரணம் அண்ணா திமுக அரசாங்கம். உண்மைதானே? இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடனே 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கார். 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதா ஒரு பொய்ய சொல்லார். 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சாச்சா? உண்மையா? திருச்சியில எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? எவ்வளவு பச்சை பொய்ய அவிழ்த்து விடுறாரு பாருங்க. அதாவது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னா, பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் சொன்னா, அந்த தொழிற்சாலைக்கு முதற்கட்ட பணி நிலத்தை எடுக்க வேணும். நிலத்தை எடுத்த பிறகு மத்திய மாநில அரசு அனுமதி வாங்க வேணும். அதுக்கு பிறகு அதுக்கு நிதி, எல்லா பணத்தையும் சொந்த பணம் போடுறதில்ல, ஒரு 4/1 பங்கு தான் சொந்த பணத்தை போடுவாங்க. 3 பங்கு வங்கியில் இருந்தே கடன் வாங்கி அதுல தொழிற்சாலை ஆரம்பிப்பாங்க. அப்படி அதுக்கு தொழில் முதலீட்டை ஏற்பாடு பண்ண வேணும். பிறகு கட்டணம் கட்ட வேணும், மிஷினை பொறுத்து வேணும். அப்புறம் தான்ப்பா இயங்கும். இவ்வளவு வேலையும் 4 வருஷம் ஆகும். வேலையும் 4 ஆண்டு ஆகும். அதுவும் வேகமா துரிதமா இந்த பணியெல்லாம் மேற்கொண்டு செயல்பட்டா 4 வருஷம் ஆகும். ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிட்டு தான். எங்க திருச்சி மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குது? கிட்டத்தட்ட 9 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 9 சட்டமன்ற தொகுதியில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? ஒரு மாவட்டத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? இப்படி மக்களை ஏமாற்றி 5 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டார். வேற ஒன்னும் செய்ய கிடையாது. எல்லா அண்ணா திமுக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு தமிழகத்தில் ரெட்டை இலக்கு இருக்குது. ஏன் 22, 23 சொல்லல? 22, 23ஆம் ஆண்டு இதை பத்தி குறிப்பிடல. 23, 24ஆம் ஆண்டு இதை பற்றி குறிப்பிடல. 24, 25 தான் ரெட்டை இலக்கு வந்ததா சொல்றீங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போதே இரட்டை இலக்கிலே வந்தது. பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கிலே வந்தது. பொருளாதார ஏன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காரு. பல பேர் நம்ம மக்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில செய்கிற அக்கிரமம், இந்த ஆட்சியில பேசப்படுகிற பொய் மக்களுக்கு தெரியல. அதை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா இன்றைக்கு புரிந்த இந்த தொழில் வளர்ச்சி, இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது வேளாண்மை, நீ செய்கிற விவசாயம், அதுதான் முதன்மை துறை. இதுலதான் முதன்மை துறை. இதுலதான் 60% மக்கள் பயன்படுறாங்க. அதுல பார்த்தா 3% தான் இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குது. திமுகவில் வெறும் 3% தான் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில 5.5% இருந்தது. விவசாயியுடைய வளர்ச்சி 5.5%. பெரும்பாலும் இங்க வந்திருக்கிறீங்க பூரா விவசாய தொழிலாளி. அண்ணா திமுக ஆட்சியில 5.5%. கொரோனா காலத்துல கூட 5.5% பொருளாதார வளர்ச்சி. முதன்மை துறை வேளாண்மை துறை. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நீங்க இப்ப சொல்லி இருக்கிறீங்கல்ல, இது அண்ணா திமுக ஆட்சியில தொழிற்சாலைகளை கொண்டு வந்து உற்பத்தி பெருக்கப்பட்டு அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி வந்திருக்குது. அதுல பார்த்தா கூட விவசாய தொழில் உங்களுடைய ஆட்சியில நலிஞ்சு போச்சு. 5.5% 3% குறைஞ்சுதானே போச்சு? சொல்லுங்க, குறைஞ்சுதானே போச்சு? விவசாயியுடைய வளர்ச்சி குறைஞ்சு போச்சு இல்ல இந்த ஆட்சியில? இதை மறைக்கிறார் ஸ்டாலின். சட்டமன்றத்திலே நான் பேசினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயம் பிரதான தொழில். 60% மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்சியில பொருளாதார வளர்ச்சி ரெட்டை இலக்குன்னு சொல்றீங்க. ஏன் விவசாயத்துறையில முதன்மை துறை வேளாண்மை துறையில குறைஞ்சு போச்சுன்னா பதில காணோம். அது மட்டுமல்ல, இங்க ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், தொழில்துறை மந்திரி. அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். மக்கள் கேட்கிறாங்க,
நிறைய தொழிற்சாலை கொண்டாந்துட்டீங்க. அந்த தொழிற்சாலையுடைய நிலை என்ன? எத்தனை புரிந்துணர்வு தான் நடைமுறைக்கு வந்திருக்குது? எத்தனை தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கிறீங்க? எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க? ஒவ்வொரு தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன? எத்தனை தொழிற்சாலை முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது? எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னா வெள்ளை பேப்பரை காட்டுறாரு. இது ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் மக்களுடைய பிரச்சனைய பேசுவது என்னுடைய கடமை தானே. அதுக்கு தானே நீங்க பிரதான எதிர்கட்சின்னு இருக்குது சட்டமன்றத்தில். என்னுடைய கடமையை தவறாத மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை எண்ணப்படி சட்டமன்றத்தில் தொழில்துறை மந்திரி கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறாரு. உண்மைதான், ஒண்ணுமே செய்யல, வெள்ளை பேப்பர் தான் இருக்கு. காட்டுனது உண்மை, ஒண்ணுமே செய்யல. செஞ்ச போது செஞ்சா தானே காட்ட முடியும் என்னென்ன செஞ்சனு. ஆக அவர் உண்மையை ஒத்துக்கொண்டதுக்கு நன்றி. அப்புறம் இங்கிருந்து வெளிநாடு போனார், ஸ்பெயின் நாட்டுக்கு நினைக்கிறேன். அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்க்கிறதுக்காக போறார். பரவாயில்ல, முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையான தொழில் முதலீட்டை பெறுவதற்காக வெளிநாடு போறான்னு பார்த்தா அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. அங்க போய் அதுக்கு வெளிநாடு போகணுமா சைக்கிள் ஓட்டுறதுக்கு? அதுக்கு தான் உங்களை எல்லாம் முதலமைச்சர் ஆக்கி இருக்குதா? அதுதான் அரசாங்க பணத்தை செலவு பண்ணிட்டு போறீங்களா? இதெல்லாம் யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். எப்படி வீணடிக்கிறாங்க பாருங்க. இப்படி எப்படி எல்லாம் ஸ்டாலின் நடிக்கிறாரு பாருங்க. பாவம், டீ கடையே பார்த்ததில்ல. இப்பதான் டீ கடையில் போய் டீ குடிச்சு பாக்குறாரு. பாரு, இப்போதாவது ஏழை மக்களுடைய கஷ்டத்தை பாரு. போய் டீ கடைக்கு போய் டீயை குடிச்சு ஆகா ஏழைகள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு இப்போதான் சிந்திச்சு பார்த்து ஸ்டாலின் அவர்களே. பிறகு நடைபயணம் போவார். இந்த நடைபயணம் போகும்போது அதை டிவியில் பிடிச்சி இந்த பத்திரிகையாளர் போடுறது. அப்புறம் பளு தூக்குவார், அதை படம் பிடிச்சு காட்டுவார். ஏங்க இதுக்காக நீங்களாம் ஓட்டு போட்டீங்க? ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனதுக்கு இந்த பளு தூக்கின காட்சி, நடைபயண காட்சி, சைக்கிள் ஓட்டின காட்சி பார்த்ததுதான் மிச்சம். ஓட்டு போட்டதுக்கு இதுதான் பலன். இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாரு சொல்றாரு. நான் அப்படி எங்காச்சும் பேசியிருக்கிறேன்னா? இதே இந்த மாவட்டத்தில் மாநிலவை உறுப்பினர் திரு சிவா இருக்கிறார்ல, அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினார். எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்திலையும் வந்தது. பெருந்தலைவர் காமராஜ் அவர் வேற கட்சியா இருக்கலாம், ஆனா நாட்டு மக்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் அவரை ஏற்றுக்கொண்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த நாடு வளர்ச்சி பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவரை இந்த நகரத்தில் இருக்கிற திரு சிவா மாநிலவை உறுப்பினர் ஒன்னும் தெரியாதவரா? அந்த திமுக ராஜ்யசபாவில் தலைவரா இருக்கிறார். எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறார், எத்தனை ஆண்டு காலம் நாடாளுமன்ற இருக்கிறார். அவர் பெருந்தலைவரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதான் இந்த ஸ்டாலினால? உனக்கு தில்லு திராணி இருந்தா இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல. அது மட்டுமல்ல, மாண்பு அம்மாவை எப்படி எல்லாம் கேலி பேசுனாங்கல்ல. நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் மலையாளம் தான் சொன்னாங்களா இல்லையா? அப்பெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஸ்டாலின் அவர்களே, நான் பல முறை சொல்லிட்டேன், தனிப்பட்ட விமர்சனம் செய்தால் அதற்கு தகுந்த பதிலடியை நாங்களும் கொடுப்போம், எங்களுடைய நிர்வாகி தொண்டர்கள் கொடுப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் இனிமேல். அதுபோல அப்புறம் இன்னொன்னு, ராசா ஒண்ணு பேசினார் பாத்தீங்களா? எல்லாம் ஆடியோல வந்தது இல்ல?
எல்லா வலைதளங்களிலும் வந்துதான் இல்லையா? அதுல ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார். அந்த கருத்தை நான் கிருஷ்ணகிரி மேடையில பேசினேன். யாரு? திரு ராஜா சொன்ன கருத்து. நாம யாரும் சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆர் ராசா, முன்னாள் மத்திய மந்திரி, இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஆடியோவிலே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையில நான் அந்த செய்தி சொன்னேன். அதுக்கு ஸ்டாலின் பொங்குறாரு, என்னென்னமோ பேசுறாரு என்னை பத்தி. என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு கருத்து. திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கின்ற போது வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். எதுல? வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நாம சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொல்லல, திரு ஆர் ராசா அவர்கள் சொன்ன செய்தி. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய அம்மா மறைந்த போது மர்மமான முறையிலே முன்னாள் முதலமைச்சர் அம்மாவில் இருந்தது குறித்து நாங்கள் விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னீங்க. எதுல? 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 22ஆம் நம்பர் என்று நான் கருதுறேன். அதுல சொல்லி இருக்கிறீங்க. அதே போல எப்பொழுது ராசா அவர் சொல்லியிருக்காங்கல்ல, திரு கருணாநிதி அவர்கள் எதிரியா இருக்கலாம், ஆனா இந்த நாட்டுடைய முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. அதனால திரு ராசா அவர்கள் சொன்னது சரியா தவறா என்று விசாரிக்கப்பட்டு, அப்படி விசாரணையில் உண்மையாக இருந்தால் யாராக இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். அந்த விசாரணையில் தவறு உள்ள என்ற பட்சத்தில் சரியான தண்டனை வழங்கும். உங்களுக்கு வேணா அப்பாவா இருக்கலாம், அண்ணா திமுக விடாது. நீங்க தான் சொன்னீங்க அண்ணா, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே எங்க பற்றி பேசுனீங்களா, எங்க அம்மா பத்தி. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் தானே. அப்ப இங்க ஒரு நாய் அங்க ஒரு நாயமா? சரியான தீர்ப்பு தானே கொடுக்கணும். ஆக திரு ராசா அவர்கள் ஆடியோவில் வெளியிட்ட செய்தி விசாரிக்கப்படும். விசாரிக்கப்படுகின்ற பொழுது அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் சட்ட நீதியாக எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் இன்னொரு திமுக எம்எல்ஏ அவரு எல்லாம் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, கிட்னி திருடுறாங்க. உங்க ஊரு தாங்க, எல்லாம் உஷாரா இருங்க. வறுமையின் காரணம் ஸ்டாலின் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடுது, மக்கள் மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க, வறுமை என்ற சொல்லே இல்லை என்று. வறுமையின் காரணமாக, வறுமையின் கொடுமையின் காரணமாக ஏழை தன்னுடைய கிட்னிய அவர்கள் பணத்தாசை காட்டி வறுமையை பயன்படுத்தி முறைகேடா கிட்னிய எடுத்திருக்கிறாங்க. இது நாம சொல்லல, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திமுக அரசாங்கம், திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில திமுக அரசாங்கம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அந்த மருத்துவமனையிலே சோதனை செய்யப்பட்டு அந்த சோதனையிலே கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை என்று தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த புரோக்கர் எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. ஆனா மருத்துவமனையுடைய உரிமையாளர் கைது பண்ணாங்களா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை முறையாக விசாரிக்கப்படும், சட்ட நீதியாக விசாரிக்கப்படும். இதில் தவறு நடக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யாராவது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற மருத்துவமனையில போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பாத்துக்குங்க, உள்ள உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பாத்துங்க. ஆமாங்க, ஏன்னா நாமக்கல்ல மாவட்டம் கொமராபாளையத்துல ஒரு பெண்மணி
உடல் சரியில்லாம போச்சு. போய் அங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அங்க கல்லீரல காணோம். அந்த அம்மா சொல்லுச்சு, இல்ல இல்ல என்னை கஷ்டமா இருந்து குடும்பம் நடத்துறதுக்கு நான் கிட்னி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எங்க நீங்க எதை கல்லீரல காணான்னு சொல்றீங்களே என்னது. அப்படி இந்த திமுக மருத்துவமனைக்கு போனா எது காணாம போகுமோ தெரியல, எல்லாம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்து. இனிமே திமுக நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. போவீங்களா? அப்படியே போயிருந்தாலும் உற்றார் உறவினர் நண்பர் யாராவது இருந்தா போய் நம்ம அண்ணா திமுக கட்சி, நம்ம அண்ணா திமுக நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போங்க. இல்லது நடுநிலையா இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புலாம் பத்திரமா இருக்குதான்னு பாருங்க தயவு செய்து. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பேட்டி கேட்கிறாங்க, அந்த எம்எல்ஏ பேட்டி கேட்கிறாங்க, ஏங்க உங்களை எல்லாம் மருத்துவமனையில் சோதனையிட்டு கிட்னி முறைகேடு நடைபெற்றதா சொல்றாங்களா, அதுக்கு பதில் என்னன்னு சொல்றாங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, நாங்களாம் மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்ணது உண்மைதான், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் நிதி வாங்கினோம், அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, இதுல பரவலா பேசுறாங்களே என்ன. அவர் சொல்றாரு, நான் வச்சிருக்கிற கார் ரோல்ஸ் ராய்ஸ், அந்த கார் வாங்கினா 12 கோடி ரூபாய் ஆகும். இங்க இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற கிட்னி எல்லாம் கல்ட்டுனா தான் அந்த கார் வாங்க முடியும். அந்த ஊர்ல இருக்கிற கிட்னி எல்லாம் தயவு செய்து மணச்சநல்லூர்ல போட்டிடுறாருங்க, எல்லா கிட்னியும் கழட்டி விடுவாங்க. உஷாரா இருங்க, அவரு கலட்ட ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க உஷாரா இல்லைன்னா கிட்னி காணாம போயிடும். எவ்வளவு திமிர் இருந்தா இப்படிப்பட்ட பேச்சு சொல்லணும். ஒரு பொது வாழ்வில் வந்திருக்கிற ஒரு எம்எல்ஏ எப்படி மக்கள்கிட்ட பேசுறதுன்னு வேண்டாம், மக்களை எப்படி கொச்சப்படுத்தி பேசுறாரு பாருங்க. பணம் இருக்கின்ற திமிரில இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கின்றவருக்கா நீங்க ஓட்டு போடுவீங்க? சொல்றேன், மனசாட்சியுள்ள ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இப்படிப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொது வாழ்விலே வருவது கேலி கூத்து, வெக்க கேடு. அவருக்கு நிக்கின்றா மணச்சநல்லூர் நிக்கிறாங்க, அவருக்கு டெபாசிட் செய்வீங்களா? அவருக்கு குடிக்கின்ற தண்டனை சரியான தண்டனையா இருக்கணுங்க. ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். வறுமையின் காரணமாக, அந்த வறுமை என்பது கொடுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிட்னி முறைகேடில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த தேர்தல் மூலமாக தக்க தண்டனையை மக்கள் வழங்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன். அதே போல பத்திரிகை சுதந்திரத்தை ஸ்டாலின் நசுக்கிட்டார். பத்திரிகையாளரை குரல் வழிய நெரிச்சிட்டார். பத்திரிகையாளருடைய குரல் வழிய நெரிச்சிட்டார். உங்களுக்கு ஒரு யூடியூபர் தெரியும், யாரு? சவுக் சங்கர். அவருடைய தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்க. பாவம், தாயார் மனவேதையில மன உளைச்சல்ல இறந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் இருக்கும்போது கூட விமர்சனம் பண்ணாங்க என்னை பத்தி. அதை ஏத்துக்க வேணும். ஒரு பொறுப்புல வருகின்ற பொழுது விமர்சனம் வந்து அதை ஏத்துக்க வேணும். வேணுமென்றே திட்டமிட்டு சர்வாதிகார போக்குல இந்த அரசாங்கம் நடந்த காலத்தால அவர் வீட்டுல கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. அவர் வீட்டுல சாக்கடையும் மலத்தையும் கொண்டு போய் கொட்டுகின்ற பொழுது அந்த தாயினுடைய மனம் எப்படி நொந்து போகும் என்று நினைச்சு பாருங்க. நம்மளா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த ஆட்சியில் நடைபெற்ற கொடுமைகள் சிந்திங்க. அந்த கொடுமைக்கு சரியான பாடம் கொடுப்பீங்களா? இன்றைக்கு அந்த தாய் மன வேதனை பட்டு இன்றைக்கு இந்த மண்ணில இருந்து மறைந்து விட்டார்கள். இதற்கு காரணமானவர்கள் எதிர்காலத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதே போல திமுக ஆட்சியில பெண்கள் இளைஞர்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும். ஏன்னா அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு 9-10 மாசத்துக்கு முந்தி உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை, பல பேர் என்ன எங்களுடைய கனவை திமுக ஆட்சி போகணும்,
திமுக ஆட்சி அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. பல பேர் இந்த ஆட்சியில ஏதோ நல்லது நடக்குன்னு சொன்னாங்க. ஓரணியில் தமிழ்நாடு, அது ஓரணி இப்படி பேரை வச்சு உங்க வீடு வீடா வந்து உங்களுடைய செல்போன் நம்பர், உங்களுடைய ஆதார் எண்ணு, உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி தயார் பண்ணி இப்பொழுது அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் உடனே நீதிமன்றத்துக்கு போனோம். இது தவறு, இது தவறானது. ஒரு பெண்ணுடைய செல்போனை வாங்கி ஆதார எண்ணை வாங்கி அப்படி விவரம் பூரா திரட்டிடலாம். இதனால பாதிப்பு ஏற்பட்டு விடும். அந்த செல்போன் இருக்கிற படங்கள் எல்லாம் எடுத்துடலாம், அது இருக்கிற செய்தி எல்லாம் எடுத்துடலாம். ஆக இது தவறு என்று நீதிமன்றம் போய் அதை தடை பண்ணணும். இன்னைக்கு என்ன நிலை? இப்போ இந்த திமுக காரர் தில்லுமுள்ளு செஞ்சு இந்த அரசாங்கத்தின் சார்பாக எடுக்கப்பட்டது பெண் என்ற அமைப்பு திமுகவுக்கு தேர்தல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட கூட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அண்மையில ஒவ்வொரு போனும் பெண்கள் போனுக்கு வருது. அதுல என்ன, உங்களுடைய திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு வருது, நீங்க திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு வருது. இது எவ்வளவு பெரிய மோசடி! மக்கள் நம்பித்தானே நம்பர் சொன்னாங்க, அரசாங்கத்தை நம்பித்தானே நான் உங்களுடைய விவரத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. அரசாங்கம் தவறா பயன்படுத்தலாமா? எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க போனை பண்றான், வீட்டுல இருக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறான், வீட்டுல இல்லாத போது வீட்டுல வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். ஜாக்கிரதையா இருங்க பெண்கள், இளைஞர்கள், அதுவும் நம்முடைய மூத்த தாய்மாரெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில ஸ்டாலின் சொன்னார் பல திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சியில ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காரு. நாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நேரத்தில் தெரிவிச்சுன்னு பாருங்க. காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம் அற்புதமான திட்டம். காவிரியிலிருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரியா வெளியே வருகின்ற போது, வெளியேறும் போது காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற வறட்சியான பகுதி சோலை வளமாக்கும். அதுக்கு முடிச்சுட்டான், கிடப்புல போட்டாங்க. நடந்தாய்வாளி காவிரி திட்டம் பல பேருக்கு இது என்னன்னே தெரியாது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். எப்படி கங்கை புனரமைக்கிறாங்களோ அது போல மேட்டூர் அணையில திறக்கப்படும் நீர் போய் கடல்ல கலக்கின்ற வரை சுத்தமான நீரா இருக்க வேணும். அதற்காக நடந்தாய்வாளி காவிரி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தயார் பண்ணி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இடத்துல கொடுத்து இதை நிறைவேற்றுன்னு சொன்னோம். அவரும் நான் கொடுக்கிற திட்டத்தை ஏத்துக்கிட்டு கூட்டுக்குழு, இரு அவைகள், மக்களவை மாநிலவை, அந்த கூட்டுக்குழுவுல மேதகு குடியரசுத் தலைவர் உரைகளை இடம்பெற செஞ்சு திட்டத்தை நடைமுறைப்படுத்த அறிவிச்சா. அதுக்கு பிறகு 5 வருஷம் இந்த அரசாங்கம் கிடப்புல போட்டது. போன வருஷத்துக்கு முந்தைய ஆண்டு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டேன். ஆக இது நடந்தாய்வாளி காவிரி திட்டம் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது, அதை நீங்கள் அணுகுங்கள், நமக்கு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் காவிரி நதிநீர் சுத்தமான நீரா இருக்கும் கேட்டேன். கிண்டல் அடிச்சாரு. உங்க மாதிரி நாங்க நிறைய கடிதம் கொடுத்து பார்த்தோம், எதுவுமே நடக்கலைனால. ஆனா இந்த ஆண்டு மத்திய அரசு நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு 11,600 கோடி 11,600 கோடி ஒதுக்கி அந்த நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்புல திமுக அரசாங்கமே போட்டுட்டது. திமுக அரசாங்கமே போட்டது. அது கிடப்புல போட்டாங்க, அத கிடப்புல போட்டுட்டாங்க. ஏன்னா அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டம், அண்ணா திமுக ஆட்சியில இவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டாந்தா மக்களிடத்துல, விவசாய இடத்துல, பொதுமக்கள் இடத்துல நல்ல பெயர் வந்துருன்னு அந்த திட்டத்தை முடக்கிட்டாங்க. முதற்கட்டமா 930 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்குது. இந்த திட்டத்துடைய நோக்கம் மேட்டூர் அணையில திறக்கப்படின நீர் 2 கரை, காவிரி கரை 2 பக்கம் இருக்குது. அதுல இருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர், நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி ஆத்துல வந்து கலக்குது, தண்ணி மாசுபடுது. இதனால அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை
அங்க ஒரு பேபி கனால் ஏற்படுத்தி செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆத்துல வருது. அதே போல பவானி சாகர்ல இருந்து வருகின்ற நீர், நொய்யில் இருந்து வருகின்ற நீர், அதே போல அமராவதி ஆற்றிலிருந்து நீர் வருகின்ற நீர், அதோட பல கிளை நதிகளிலிருந்து வருகின்ற நீர், இதையெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த ஆற்றில் விட்டு காவிரியில் கலக்கின்ற கடைக்கோட்டில் கடல் கலக்கின்ற வரை சுத்தமான நீர் உங்களுக்கு கொடுக்கிறோம். திருச்சியில் இருக்கின்ற மக்கள் சுத்தமான நீரை பருக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் நடந்தாய் வாழி காவிரி திட்டம். அதை கூட நடத்த முடியல இந்த அரசாங்கம். ஏன்னா பல கழிவுகள் அதுல சேரும் போது ரசாயன மாற்றம் ஏற்படுது, உடல் பாதிப்பு ஏற்பட்டு விடும். சுத்தமான நீர் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். அது மட்டும் இல்ல, நம்முடைய விவசாய நிலத்துக்கு பாய்ச்சுகின்ற பொழுது பயிர் பாதிக்குது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத அரசு தேவையா? குடிமராமத்து திட்டம், குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரணுமா இல்லையா? அந்த அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிகள் விலையில்லாம கொண்டு போனாங்க. அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சியில் ஒரு லோடு மண் அள்ள முடியுமா? மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா விவசாயிகள் ஏரி குளம் குட்டையில தாராளமா விலையெல்லாம் அள்ளிக்கலாம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம்ல, 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம். விவசாயிகளுக்கு 2016 பயிர்க்கடன் தள்ளுபடி, 2021 கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. ஒரு 5 ஆண்டுல 2 முறை விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக. பயிர் காப்பீடு திட்டம், இன்னைக்கு விவசாயிகள் நடவு செய்த பயிருக்கு காப்பீடு செஞ்சோம். திமுக ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. பிரமாண்டமான கால்நடை பூங்கா நம்முடைய சேலத்துல தலைவாசல கட்டின மூடி கிடக்குது. அந்த கால்நடை பூங்கா வந்தா கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுக்கும் போது ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். விவசாயிக்கு, விவசாய தொழிலாளிக்கு விலை இல்லாம கொடுக்கிறோம். 40 லிட்டர் பால் கொடுக்கின்ற அற்புதமான ஆராய்ச்சி நிலையத்தை மூடி கிடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா விவசாயிய நன்மை கருதி விவசாயிகளுக்கு இப்படி அதிக பால் கொடுக்கின்ற கறவை பசுகளை அந்த ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி விவசாயிக்கு, விவசாய தொழிலாளிக்கு வழங்கப்படும். இங்க இருக்கிற அமைச்சர் பெரிய ஊழல் பண்ணிருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும்? நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை. இந்த அமைச்சர் இந்த துறையில் முறைகேடு செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்க சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யல. 3 முறை அறிக்கை அனுப்பிச்சும் இதுவரைக்கும் பதிவு செய்யல. அதிமுக ஆட்சி வந்த உடனே சட்ட நிதியாக விசாரிக்கப்படும். இந்த விசாரணையில் தவறு இருக்கின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் ஒருத்தர் 10 ரூபா ஆளு, உங்களுக்கு நல்லா தெரியும், கேட்க வேண்டியதே இல்லை. 10 ரூபாய்னா நீங்களே ஆரம்பிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்கினாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்கிய கொள்ளையை அடிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? இவ்வளவு கொள்ளையடிச்சு 453 நாள் ஜெயில் இருந்தாருன்னு பாக்குறேன். எனக்கு கிடைச்ச தகவல். அவள் நாள் ஜெயில் விட்டு வெளியில் வந்த போது முதலமைச்சர் புகழ்றார். ஏதோ நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மாதிரி. ஏன்னா கரெக்டா கப்பம் கட்டி இருக்கார். கரெக்டா கப்பம் கட்ட இவருக்கு கப்பம் கட்டி அவருக்கு ஜெயிலுக்கு போனதான் மிச்சம். அவர் நெஞ்ச பொழுதுதான் மிச்சம். அவர் இங்க நிக்க முடியாது, போய் கோயம்புத்தூர் நிக்கிறாரு. எங்க கரூர்ல நிக்க முடியாது. ஆக இப்படிப்பட்டவெல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேணுமா? ஊழல் ஆட்சி தேவையா? இன்றைக்கு விலைவாசி உயர்வு, இன்றைக்கு அரிசி விலை உயர்வு,
பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, அதை பற்றி எல்லாம் முதலமைச்சருக்கு கவலை இல்லை. அதோட மின் கட்டணம் 67% உயர்ந்து போச்சு. கடைக்கு இரட்டிப்பு வரும் சார்ஜ், பீக் அவர் போட்டு வாங்குறாங்க. நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, குப்பைக்கு வரி, குடிநீருக்கு வரி. பிறகு இந்த உள்ளாட்சி அமைப்புல குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க, இந்த குழாய் இணைப்பு, அதுக்கு வரி போடுறதா சொல்றாங்க. அப்படியா? அதுல வரி கட்டினா தான் உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்துல நாங்க பணி கொடுக்குன்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் தீர்க்கப்படும். அப்புறம் இங்க இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளியை திறப்பாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி திறந்து அதிகம் பேர் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவாங்க. ஆனா இங்க இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்தை மூடுறார். பள்ளிக்கூடத்தை பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில மேல்நிலை பள்ளிகள் மக்களுடைய விருப்பப்படி, அங்க இருக்கிற மாணவருடைய விருப்பப்படி நாங்க மேல்நிலை பள்ளி அதிகமா திறந்தோம். சட்டமன்றத்தில் அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, உங்க பாட்டுக்கு நிறைய மேல்நிலை பள்ளி திறந்துட்டீங்க, எங்களால் நடத்த முடியலங்கிறாரு. மக்களுக்காக தானே அரசாங்கம்? நல்லா சத்தமா சொல்லுங்க, மக்களுக்காக தானே அரசாங்கம்? அரசாங்கத்துக்காக மக்கள் இல்ல. ஆக அரசாங்கத்துக்காக மக்கள் இல்ல, மக்களுக்காக நாங்க பள்ளிகளை திறந்தோம். ஆனா இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 200 பள்ளி மூடிட்டார். 200 பள்ளிக்கூடத்தை, அரசு பள்ளிக்கூடத்தை 200 மூடிட்டார். இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டுமா? இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள். அப்படி ஏழை மாணவர்கள் அந்த பகுதியிலேயே அங்க மேல்நிலை பள்ளியில படிச்சா அங்க போய் கல்லூரியில சேர்ந்து பட்டப்படி படிக்கலாம். ஏன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நம்முடைய மாணவர்கள் மாணவியும் நம்முடைய விவசாய தொழிலாளிகள் விவசாயிகள் அனுப்ப மாட்டாங்க. அப்படி வேலைக்கு வச்சுக்குவோம். நான் கிராமத்தில் பிறந்தவன், அதனாலதான் நான் இதெல்லாம் அருமையான அதிகமான பள்ளிகளை திறந்தோம். நம்முடைய பெண் பிள்ளைகள் பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருந்தா போய் அங்க சேர்ந்து படிச்சு ஒரு பட்டப்படி படிச்சு அவர் வேலை வாய்ப்பு பெறுன்னு அந்த எண்ணத்துல நாங்க மேல்நிலை பள்ளி திறந்தா, இங்க இருக்கிற இந்த மண்ணுல பிறந்த அமைச்சர் பள்ளி மூடுறார். பள்ளிக்கூட திறப்பதற்கு பதிலாக பள்ளி மூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கெட்டு போய்விட்டது. எங்க பார்த்தாலும் இந்த போதை ஆசாமியால மக்கள் தகரீமா நடமாட முடியல. இன்றைக்கு சிறுமிகள் பாதுகாப்பா இருக்க முடியுதா? பெண்கள் பாதுகாப்பா இருக்க முடியுதா? பாட்டியம்மா கூட பாதுகாப்பா இருக்க முடியல. பாட்டியம்மாவை தனியா விட்டுட்டு போக முடியாது. நாம அப்படி கேவலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. உண்மைதானே? இதை சொன்னா ஸ்டாலினுக்கு கோபம் வருது. நடக்கிற செய்தியை தானே சொல்றோம். இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 18,000 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டது இன்றைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. அதுல சிறுமிகள் பாதிக்கப்பட்டது 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூகத்துறை அமைச்சரே தெரிவிச்சிருக்கார். அப்படின்னா போக்சோ சட்டம்னா சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் 6,999 பேர் சிறுமிகள் இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த ஆட்சியை மீண்டும் தொடர வேண்டுமா? எவ்வளவு மோசமான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. ஆக அதிமுக ஆட்சிக்கு உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் முழுமையாக கஞ்சாவை ஒழிக்கப்படும். கஞ்சா அறவா ஒழிக்கப்படும். போதை பொருள் இல்லாத மாநிலமாக அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு இருக்கும். இன்றைய தினம் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த பகுதியெல்லாம் டெல்டா பகுதி, தண்ணி இருந்தா தான் இந்த மக்கள் வாழ முடியும். அப்படித்தானே? எல்லாம் மேட்டூர் தண்ணி தான் நம்பி இருக்கிறீங்க. ஆனா இந்த தண்ணியை தடுப்பதற்கு கர்நாடகத்தில் ஒரு அமைச்சர் முயற்சி செஞ்சார், நீர்வளத்துறை அமைச்சர். அவர் மேகதாதுல அணை கட்டியாவன்னு பிடிவாதமா இருக்காரு. அதற்காக அந்த கர்நாடக சட்டமன்றத்தில் நிதியும் ஒதுக்கிட்டாங்க, அதுல சர்வே பண்ணிட்டாங்க.
இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்படிப்பட்ட அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு சாலையில் கூட்டிட்டு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யறார். தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தண்ணீரை தடுத்து ஒரு அணை கட்டுவதாக அறிவித்த அமைச்சர் ஏங்க இவருக்கு நீங்களாம் ஓட்டா போட போறீங்க, நாம போட மாட்டோம். மக்கள்கிட்ட சொல்லுங்க, இவருதான் மேகதாது அந்த பகுதியில அணை கட்டல் சொல்றாரு. அப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு தேர்தல் பிரச்சாரம் நடத்திட்டு இருக்க இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இவரா விவசாயம் கவனிக்கிறவரு, இவரா விவசாயம் பாதுகாக்கக்கூடியவரு. இன்றைக்கு காவிரி நதிநீர் ஜீவ நதி, 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவிரி நதிநீர். அப்படிப்பட்ட நமக்குடைய ஜீவ நதிய மேகதாது என்ற இடத்துல அணை கட்டுவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு அமைச்சரை கூட்டிட்டு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யணும். இவரை தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய முதலமைச்சரா? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு செயலும் சிந்திக்க வேண்டும். நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு. சாதாரணமா எண்ணிராதீங்க. இப்படி இவரெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங், இவர்களா ஒரு உடன்பாடு இருக்குது. ஆக தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது என்று இருக்கின்ற ஒருவரை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துறாங்கன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம். அதிமுக கட்சி உங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி. உங்கள் ஜேம்ஸ் அண்ட் கோவில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 14 வரை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.